888 ம் 92 ம் 50 ம் 7872. ஓகே. ஆமா. கரெக்டுங்களா? சரிங்க. கேன்சல் பண்ணிட்டுங்களா அப்போ? கேன்சல் பண்ணிடுங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் டிலே ஆயிருந்தாலும் ஃபைன் வந்துருக்குங்க. அதுக்கோசரம் தான். ஓகே. தேங்க்யூ ப்ரோ. இது ஆதார் கார்டு எதாவது ஷேர் பண்ணாதீங்க யார்கிட்டயும். இது ஆதார் கார்டு உங்களுக்கு யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஓகே ப்ரோ. மிஸ்யூஸ் பண்ணுங்க. யாரும் மிஸ்யூஸ் பண்ண மாதிரி தட்டுங்க. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. ஹலோ கைஸ், என் பேர் சரண். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது காத்தால ஒரு 4:45க்கு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. இது மாதிரி ஃப்ளிப்புன்னு ஒரு இது ஆப் மூலியமாக யாரோ என்னோட என்னோட ஆதார் கார்டு வச்சு வேலூரில் டிக்கெட் பஸ் ஸ்டாப்புக்கு போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணி ஒரு வேலூர்லேருந்து வேறு இடத்துக்கு எங்கேயோ போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணி போகிறாங்க. அதுக்கு என்னோட ஃபோன்லேருந்து வர ஓடிபி நம்பர்ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் நடந்திருக்கு. எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ எனக்கு டவுட்டாக இருந்துச்சு, ஒருவேளை எங்கள் வீட்டாளுங்க ஊருக்கு போகிறாங்களா. பட் எங்கள் வீட்டாளுங்களும் எங்கேயும் போகல. எனக்கு ஒரு டவுட் இருந்ததுனால நான் அப்போவே ஒரு நிமிஷம் அவங்களுக்கு ஃபோனை வந்துட்டு கால் ஹோல்ட் பண்ணிட்டு நான் எங்கள் ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு. அவங்க எல்லாம் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் அவங்களோட வீட்டில் தூங்கி ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்கிறோம். எதுக்கு இந்த அன்டைமில் ஃபோன் பண்ணதுக்கு இது மாதிரி என்னோட ஆதார் கார்டு ஃபோன் நம்பர் வச்சு வேறு யாரோ ஒரு 3 பேர் வேறு யாரோ இந்த ஊரை விட்டு அனதர் ஊருக்கு என்னோட ஆதார் கார்டு ஃபோன் நம்பரை வச்சு ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அந்த கம்பெனியில் இருந்த இந்த இப்போ ஃபார்ம் எல்லாம் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு இந்த ஓடிபி நம்பர்ஸு, அப்புறம் பிக்கப்புக்கு டிரைவரும் வந்திருக்காரு. அதே மாதிரி இந்த என்கொயரி பண்ணுறவங்களும் வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி அந்த கம்பெனிலேருந்து ஒருத்தர் ஆளுக்கு கிளம்பிட்டாங்களா இல்லையா, எங்கே இருக்கிறாங்க ப்ரெசன்ட் லொக்கேஷனுக்கு ட்ராவல் இது செக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவர் செக் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணார் காத்தால 4:45க்கு. எங்கே ப்ரோ இருக்கீங்க? இல்லை ப்ரோ, நாங்கள் யாரும் எங்கே ப்ரோ இருக்கீங்க, கிளம்பிட்டீங்களான்னு. இல்லை ப்ரோ, நீங்கள் வேறு யார்கிட்டயும் பேசுனீங்க, உங்கள் பேர் சரண் சோஸ்தானு டீட்டெயில்ஸ் எல்லாம் பக்காவாக சொல்கிறாங்க. உங்கள் பேர் இந்த மாதிரி இந்த இடத்துலேருந்து இந்த மாதிரி போகிறீங்களா, நான் எல்லா டீட்டெயில்ஸு இல்லை நாங்கள் யாரும் போகலன்னு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இந்த மாதிரி என்னோட ஃபோன் நம்பர் வச்சு என்னோட ஆதார் கார்டை வச்சு மோஸ்ட்லி நோட் பண்ணுங்க, ஆதார் கார்டை வச்சு ஸ்கேம்ஸ் நடக்குதுங்க. இன்னைக்கு காத்தால எனக்கு நடந்துச்சு. பட் நல்ல வேலை கொஞ்சம் நான் அவேர்னஸாக இருந்ததுனால ஃபோன் பண்ணி எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நான் ஃபோன் பண்ணி இது மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு அவருக்கே நான் ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி நாங்கள் யாரும் பண்ணல, எங்கள் இது மூலியமாக வேறு யாரும் இது பண்ணியிருக்காங்க, என்னோட ஆதார் கார்டு வச்சு வேறு யாரும் மிஸ்யூஸ் பண்ண பார்த்துருக்காங்க, அதனால் தயவுசெய்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். அப்புறம் தான் தெரிஞ்சு அவர் சொன்னேன், இல்லை ப்ரோ, உங்களோட எல்லா அட்ரஸ் மூலியமாக யாரோ இது பண்ணியிருக்கோம், உங்கள் ஆதார் கார்டு ஸோ இதில் நோட் பண்ணுங்க, ஆதார் கார்டு ரொம்ப முக்கியம். ஆதார் கார்டு எந்த இடத்துக்கு போகிறதா இருந்தாலும் பார்த்து, யார்கிட்ட கொடுக்குறதா இருந்தாலும் பார்த்து கொடுத்து அப்போவே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு தெரியாமலே இப்போது என் ஆதார் கார்டு நான் யாருக்கும் கொடுக்குறதில்ல. ஆனால் எங்கேருந்தோ ஒரு இது வச்சு என் ஆதார் கார்டை எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கோங்க. ஸோ நான் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கேட்டப்போ இது மாதிரி எங்கள் அங்கிளோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஃபோன் நம்பர் வாங்கி நாங்கள் வந்துட்டு இதுலேருந்து ஃபோன் பண்ணுறோம், உங்களுக்கு இதில் புக் பண்ணியிருக்கோன்னு சொல்லி பார்த்தா அவர் எதுக்கும் நாங்கள் புக் பண்ணல. பட் இந்த மாதிரி நான் புக் பண்ணியிருக்கேன் உங்களுக்குன்னு சொல்லி வச்சு அவங்கள ஃபோன்லேயே ஹோல்ட் பண்ணி கட்சியில் எங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை நம்பரை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த தப்பு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. தெரிஞ்சு இந்த மாதிரி அவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க. மீன்ஸு அவங்க ஓடிபி நம்பர் வெளியாகல, ஓடிபி நம்பர் கேட்டிருக்காங்க சொல்லியிருந்தால 40 லட்சம் கைஸ், 40 லட்சம் இந்த மாதிரி ஸ்கேம் நடந்திருக்கு. நல்ல வேலை எனக்கு எந்த அமௌண்ட்டும் இல்லை. எனக்கு அப்போவே டவுட் அடிச்சு நான் வந்துட்டு கால் ரெக்கார்ட்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நான் அமுச்சு இந்த மாதிரி நடந்திருக்கு, என்ன ஏதுன்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க. அப்போ தான் சொன்னாங்க அவங்க இந்த மாதிரி நடந்திருக்கு, அதனால்
இந்த நம்பர்ஸு அன்வான்டட் நம்பர்ஸ் உங்களுக்கு டவுட் ஆயிருச்சா, எடுக்கவே எடுக்காதீங்க. கட் பண்ணிடுங்க. 2வது உங்களுக்கு எத பத்தி டீட்டெயில்ஸ் தெரியலையா, இந்த ஓடிபி ஏதாச்சும் வந்துச்சா, தயவுசெய்து அத ஷேர் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு அத ஹோல்ட் பண்ணுங்க. ஃபார் அ மீன் வைல் அது என்ன ஏதுன்னு ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. பொறுமையா இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு எடுக்க வேண்டிய மெஷர்ஸ் எடுங்க. மோஸ்ட்லி நீங்க ஓடிபி நம்பர்ஸோ, பின்கோட்ஸு ஓடிபி நம்பர்ஸு இந்த மாரி வேற ஏதாச்சுக்கு அனுப்பிச்சுக்காதீங்க. ஏன்னா, இந்த மாரி பண்ணி தான் அமௌண்ட் ஸ்கேம்ஸ் பண்ணிடுறாங்க. அமௌண்ட்ஸு ஹியூஜான அமௌண்ட்ஸு எடுத்துக்கிறாங்க. இல்ல நம்மளோட பேங்க் அக்கவுண்ட்ட வந்து இல்ல நம்ம ஃபோன் நம்பர் வச்சு அத டி ஃபார் அ டைம் வரைக்கும் ஒரு 6 மந்த்ஸுக்கு வெயிட் பண்ணி, அது மூலியமா அந்த நம்பர் மூலியமா நம்ம ஃபோன் நம்பர், ஆதார் கார்டு மூலியமா இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஒரு 10,000 20,000 நம்ம போட்டோம்னா, இது மூலியமா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவங்க எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்த்து ஃபோன் நம்பர்ஸு ஆதார் கார்ட்ஸால யார்கிட்டயும் மோஸ்ட்லி குடுத்துக்காதீங்க. பார்த்து ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க. அதே மாரி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலையா, தயவுசெய்து போலீஸ்க்கு கான்டாக்ட் பண்ணி அ அந்த இந்த மாரி நடக்குதுன்னு சொல்லி, இது உண்மையா? நாங்க என்ன பண்ணட்டும்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவங்ககிட்ட கேளுங்க. அவங்க அத பத்தி பார்த்து ரெஃபர் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுவரைக்கும் முடிஞ்ச அளவு யார்கிட்டயும் பண்ணிக்காதீங்க. ஏன்னா, தெரிஞ்சே நம்மளுக்கு இப்படி இருந்தே நமக்கு ஒரு நேரம் தடுமாறுறோம். ஒன்ஸ் மைண்ட் செட் பொறுத்து மீன்ஸ் அப்பப்போ ஒரு பதட்டத்துல. அதனால பார்த்து முடிஞ்ச அளவு பண்ணுங்க. இதுதான் என்னோட ஒரு அவேர்னஸ்ஸா இருக்கட்டும். ஏன்னா இன்னைக்கு எனக்கு நடந்தது. நாளைக்கு உங்களுக்கு நடக்காததுக்கு என்ன இது? உங்களுக்கு நடக்காதுன்னு எப்படி ஐடியா இருக்கும்? அதனால பார்த்து ம் ஹேண்டில் பண்ணுங்க. சாரி, நம்மளோட ஆதார் கார்டு வச்சு தான் அங்க வந்து இந்த மாரி ஸ்கேம் பண்றாங்க. ஃபோன் நம்பருக்கு வர ஓடிபி வச்சு ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. இந்த மாரி ஆதார் கார்டுல வச்சு அந்த நம்பர் இது வச்சு இது பண்ணி மீன்ஸ் ஸ்கேம் பண்ணதுக்கு அவங்க பிளான் பண்றாங்க. ஸோ நம்ம மூலியமா வர ஓடிபி நம்ம ஃபோனுக்கு வர ஓடிபிய அவங்க வந்து அவங்ககிட்ட இன்கேஸ் நம்ம தப்பி சொல்லிட்டோம்னா, அவங்க வந்துட்டு எப்படி திரும்ப பேசுவாங்க? இந்த மாரி நாங்க வந்துட்டு டெலிவரி ஆப்லேருந்து பேசுறோம். இது மாரி உங்களுக்கு வந்துட்டு அ என்னது பல்க்கான அமௌண்ட் விழுந்திருக்கு. இல்ல ஒரு லாட்டரி அடிச்சிருக்கு. இந்த மாரி சொல்லி நம்மகிட்டேருந்து அந்த ஓடிபி நம்பர் வாங்கி, அவங்க வந்து நம் ஃப்ராக்ஷன் ஆஃப் கொஞ்ச நேரத்தில ஒரு 28 மினிட்ஸ் அதான் 20 மினிட்ஸ்க்குள்ள நம்ம அக்கவுண்ட்ல இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு, நம்மளோட அமௌண்ட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவாங்க, எடுத்துக்குவாங்க. அதனால இது எனக்கு நடக்கல. பட் எங்க அங்கிளோட ஃப்ரெண்டுக்கு இந்த மாரி தான் நடந்திருக்கு. அவரு எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாரியெல்லாம் நடந்திருக்கு. இந்த மாரி தான் ஃபோன் பண்ணுவாங்க. தயவுசெய்து பார்த்து பத்திரமா இரு. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண வந்த ஒரு வீடியோ. ஹோப் இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா எனக்கு ஹேப்பி.